வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருஞ்சீரகத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கருஞ்சீரகத்தில் நார் சத்துக்கள், அமினோ அமிலங்கள், இரும்பு சத்து, சோடியம், கால்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறதால இது ஒரு எனர்ஜி சோர்ஸாக, அதாவது ஆற்றல் மையமாக விளங்கிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் பி12, நியாசின், விட்டமின் சி உள்ளிட்ட சத்துக்கள் அதிக அளவில் இருக்கு. கருஞ்சீரக எண்ணெயில் அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள், விட்டமின்கள், மினரல்கள் இருக்கு. கருஞ்சீரக எண்ணெயில் 17% புரதமும், 26% கார்போஹைட்ரேட்டும் மற்றும் 57% தாவர எண்ணெய்களுமே இருக்கு. இந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய கருஞ்சீரக எண்ணெய் இது எல்லாமே நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்க போறோம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நினைவுத்திறனை மேம்படுத்தக்கூடியது கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்முடைய நினைவுத்திறனை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வெறும் வயிற்றில் கருஞ்சீரகத்தை தினசரி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து சிறந்த விதத்தில் இருக்கும். வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நினைவுத்திறன் குறைவுக்கு, அதாவது இந்த பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா, ஞாபக மறதி போன்ற இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் அதை கியூர் பண்ணி சரியாக அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையக்கூடியது தான் இந்த கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை புதினா இலைகள் சேர்த்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அது அல்சைமர் போன்ற நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கான அந்த நோய்களை கியூர் பண்றதுக்காக ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்றத ஆயுர்வேத மருத்துவத்திலையும் குறிப்பிட்டிருக்காங்க. கருஞ்சீரகத்தை நீங்க தேன் கலந்து எடுத்துக்கொள்ளும் போது மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாயும் போது சுறுசுறுப்பாக மூளை இயங்கும், செல்களும் புதுப்பிக்கப்படும். ஸோ நீங்க வந்து எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனரா சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயமும் இருக்காது. உங்களுடைய அந்த நினைவு திறன் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் கருஞ்சீரகத்தையும் கருஞ்சீரக எண்ணெயும் எடுத்துக்கலாம். நீரிழிவை தடுக்கக்கூடியது கருஞ்சீரகம். டைப் 2 நீரிழிவு நோயாளிகள், அதாவது டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ் வந்து கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களினுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு கருஞ்சீரகம் ஹெல்ப் பண்ணும். இப்போ நீரிழிவு நோயாளிகள் நல்ல பலனை பெறணும் அப்படின்னா இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, நீங்கள் பிளாக் டீ எடுத்துக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த பிளாக் டீயோட கருஞ்சீரகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல பலனை பெறலாம். விரைவில் உங்களுடைய ரத்தத்தில் கலந்து இதில் இருக்கக்கூடிய நார் சத்தின் மூலமாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு விடலாம். ஒருவேளை உங்களுக்கு பிளாக் டீ குடிக்கிற பழக்கம்னால கருஞ்சீரகத்தை உணவுகளை சேர்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு செரிமானமாகி ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திடும். சுகர் ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்காது. சுகர் ப்ராப்ளம் எனக்கு வந்து கிடையாது இப்போவே, ஆனால் நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன், வருங்காலத்தில் எனக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தொடர்ந்து இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு தடவையாவது கருஞ்சீரகத்தை உணவுகளை சேர்த்துக்கோங்க. அல்லது டெய்லி உங்களுடைய உணவுகளை கருஞ்சீரகத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதய பராமரிப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருஞ்சீரகம். கருஞ்சீரக விதைகள் இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கக்கூடியதுக்கான காரணம் என்னன்னா, நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை கருஞ்சீரகம் கட்டுப்படுத்தி அந்த ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு வந்து சீரான அளவில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இதனால இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் உங்களுக்கு இதயத்துக்கு ஏற்படாது. இதுக்கு நீங்க கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து குடிச்சீங்கன்னா நல்ல பலனை பெறலாம். இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை மட்டுமே பெற்று கெட்ட கொழுப்புகளை குறைத்து இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் கொடுத்து இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைக்கிறதுக்கு கருஞ்சீரக விதைகள் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது கருஞ்சீரகம். கருஞ்சீரக எண்ணெய், கருஞ்சீரக விதைகள் நமது உடலினுடைய ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்த மாறுபாடு ஏற்படாத வண்ணம் பாதுகாக்குது. ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் கொண்டவர்கள் வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெயை கலந்து குடிக்கும் போது நல்ல பலன் பெறலாம். இதனால நம்மளுடைய உடல்களில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படக்கூடிய, அதாவது அந்த பிபின்னு சொல்லுவோம், நரம்புகளில் இறுக்கங்கள் இருக்கிறது தான் பிளட் பிரஷர்னு சொல்லுவோம். அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடலெங்கும் பாய்ச்சி ஆக்சிஜன் சப்ளை கொடுத்து நம்மளை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கக்கூடியது தான் கருஞ்சீரக எண்ணெய். அதுக்கு தான் நம்ம அந்த கருஞ்சீரக எண்ணெயை வந்து நம்ம வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடிச்சோம்னா நல்ல பலனை பெறலாம். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிபி ப்ராப்ளமும் இல்லை, அதனால் நரம்புகளில் இறுக்கங்கள் இல்லாத ரத்த ஓட்டம் வந்து எல்லா உடல் உறுப்புகளுக்கும் பாயும், இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் கிடைக்கும் போது இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதயம் சார்ந்த பிரச்சனையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்போதுமே பிபி கண்ட்ரோலாக பராமரித்துக்கொள்ளணும் அப்படின்னா கருஞ்சீரகத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். கருஞ்சீரக எண்ணெயும் எடுத்துக்கலாம்.
பற்களினுடைய வலிமைக்கு கருஞ்சீரகம் உதவிகரமாக இருக்கும். கருஞ்சீரகம் பற்கள், அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனை மற்றும் ஈறுகள்ல ரத்தப்போக்கு உள்ளிட்டவைகளுக்கு சிறந்த தீர்வாக அமையுது. இதுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பல்வலிக்கு உடனடி தீர்வாக கருஞ்சீரகம் விளங்குவதால வாய் சம்பந்தமான பாதுகாப்பை நீங்க மேம்படுத்தணும் அப்படின்னா, அரை தேக்கரண்டி கருஞ்சீரக எண்ணெயை எடுத்துக்கோங்க. அதை வந்து 1 கப் தயிரில் கலந்து தினமும் 2 முறை அதை வச்சு நீங்க ஈறுகளில் பல் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஈறுகளில் தேய்த்து வரும்போது பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டு அதில் ரத்த கசிவு ஏற்பட்டு அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போகுவது, வாயெங்கிலும் கிருமி தொற்றும் துர்நாற்றம் வீசுவது, பற்களில் கரை படிவது, அதாவது மஞ்சள் கரையான அந்த பிளேக் படிவது, அது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியமே மேம்படும். பற்கள், தாடை, எலும்பு அடர்த்தியெல்லாம் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். வாய் சுகாதாரம் பெற்று ஒரு சுவாச புத்துணர்ச்சி நீங்கள் பெறுவீங்க. அதுக்கெல்லாமே கருஞ்சீரகம் ஹெல்ப் பண்ணும். ஆஸ்துமாவை குணப்படுத்தக்கூடியது கருஞ்சீரகம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், நீங்கள் இப்போது இந்த காலத்தில் பல பேருக்கும் ஆஸ்துமா இருக்கிறதுக்கு காரணமே நிறைய நமக்கு அந்த மாசு இதுதான். அதாவது நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா அந்த பொல்யூஷன்ஸால் நிறைய பேருக்கு ஆஸ்துமா ஏற்படலாம், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஸோ இவங்களுக்கெல்லாம் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆஸ்துமா பிரச்சனை மட்டும் கிடையாது, சுவாசம் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அது சரியாயிடும். அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெய் மற்றும் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க நல்ல பலனை பெறலாம். நுரையீரலில் எந்த விதமான கிருமி தொற்றுகளும் இருக்காது, நுரையீரலுடைய காற்று பாதைகளில் எந்த விதமான கிருமிகளும் இருக்காது. ஒட்டுமொத்தமாக நுரையீரல் ஆரோக்கியம் மேம்படும். அதில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் நமக்கு வெளியேற்றப்படுவதால் நமக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடிய நுரையீரல் சார்ந்த பிரச்சனையான சளி, இருமல் இந்த மாதிரி தொந்தரவுகள் ஆரம்பித்து இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஸ்துமா, எம்ஃபசிமா அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு திணறல் பிரச்சனை இது மாதிரி எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளுமே சரி பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கருஞ்சீரகமும் கருஞ்சீரக எண்ணெயும் உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கருஞ்சீரகம் ஹெல்ப் பண்ணும். கருஞ்சீரகம் நமது உடலினுடைய மெட்டபாலிசம், அதாவது அந்த வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரித்து நம்ம உடல்நிலை ரொம்ப மோசமாகாமல் ஆரோக்கியமான முறையில் நம்மளை வைத்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு நம்ம கருஞ்சீரகத்தை எப்படி எடுத்துக்கணும்னா, வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரகத்தை கலந்து தினமும் நம்ம போதுமான அளவுக்கு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடையை குறைக்கிறது நல்ல மாற்றத்தை பெறலாம். அதாவது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிடக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும். மேலும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து எந்த கொழுப்புகளும் படியாமல் பாதுகாத்துக்கும். இதன் மூலமாக நீங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸை ஆரோக்கியமான முறையில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் போது பார்த்தீங்கன்னா அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறது தான் கருஞ்சீரகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சிறுநீரகத்தை பராமரிக்கக்கூடியது கருஞ்சீரகம். நீரிழிவு காரணமாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கியூர் பண்ணுறதுக்கு கருஞ்சீரகம் பெரிதும் துணை புரிகிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் கிரியாட்டினின் சீரத்தினுடைய அளவை அதிகப்படுத்தும். இதனால் ரத்தத்தில் யூரியாவினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்கள் மற்றும் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் கியூர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகிறது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தினுடைய அந்த பாதையில் இன்ஃபெக்ஷன், சிறுநீரக தொற்று ஏற்படும். இது கூட எதுவுமே உங்களுக்கு ஏற்படாமல் உங்களுக்கு அந்த சிறுநீரகத்தை தொடர்ந்து பராமரித்து கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக செஞ்சு உடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உங்களுடைய உடம்பை வெப்பநிலை மாற்றம் எதுவும் ஆகாமல் பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக கருஞ்சீரகம் இருக்கும். ஸோ இந்த நன்மைகளை தொடர்ந்து பெறுவதற்கு கருஞ்சீரக எண்ணெய், கருஞ்சீரக விதைகளை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்க பழகுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.